செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி, பொது காலத்தின் 24ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். புதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே: மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோப்புக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 36 முதல் 50 வரை. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ
நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்குச் சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ நம்பிக்கையின் மிக முக்கியமான அங்கம் உயிர்ப்பு என்பது நாம் அறிந்ததே. கிறிஸ்துவின் உயிர்ப்பானது அவரது பாடுகளோடும் இறப்போடும் இணைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இயேசுவை பற்றி முதலில் அறிவிக்கப்பட்ட செய்தி, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தார் என்பதே. இதுவே நற்செய்தி என்பது. இதுவே கிறிஸ்தவத்தின் சாரமும் ஆகும். இயேசுவின் புதுமைகள், போதனைகள், குழந்தை பருவம் தொடர்பான நிகழ்வுகள் முதலியவை அனைத்தும் கிறிஸ்தவம் பரவ பரவ மேற்கண்ட சாராம்சத்தோடு இணைத்துக் கொள்ளப்பட்டன. இந்த சாராம்சத்தையே இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் குறிப்பிடுகின்றார். நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று புனித பவுல் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு உயிர்த்த இயேசு யாருக்கெல்லாம் தோன்றினார் என்கிற பட்டியலையும் தொடர்ந்து பவுல் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவத்தின் சாராம்சமாக விளங்கும் மேற்கண்ட நற்செய்தி சுட்டிக்காட்டும் உண்மை இதுதான். இயேசு தனது பாடுகளினாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் மானுட சமுதாயத்தை அதன் பாவங்களிலிருந்து விடுவித்தார் என்பதே அந்த உண்மை. அவரவர் செய்த தவறுக்கான தண்டனையை அவரவர் அனுபவிக்க வேண்டும் என்பது பிரபஞ்ச விதி. உப்பை தின்றவன் தண்ணி குடிக்கணும், தப்பை செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது தமிழ் பழமொழி. இறைமகன் இயேசு மானிட சமுதாயத்தின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக மானிடர்கள் தங்களது அறியாமையால் செய்த பாவங்களுக்கான விளைவை இயேசு தனது உடல் மேல் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விடுதலையை தருகின்றார் என்பதே மேற்கண்ட நற்செய்தியின் சாரமாக இருக்கிறது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு பாவியான ஒரு பெண்ணின் பாவத்தை மன்னித்தது குறித்து வாசிக்கின்றோம். இதன் மறுபக்கம் என்னவெனில், அந்த பெண் தனது பாவத்தின் பொருட்டு அவள் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தையும் வேதனையையும் இயேசு தனது உடலில் ஏற்றுக்கொண்டு அப்பெண்ணுக்கு விடுதலையை கொடுத்தார் என்பதாகும். இதையே புனித பவுல் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை இயேசு அழித்து விட்டார், அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்து விட்டார் என்கின்றார். கொலோசேயர் 2:14. அன்புக்குரியவர்களே, அன்று மட்டுமல்ல, இன்றும் கூட ஒப்புரவு அருளடையாளத்தில் ஒருவர் தன் பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி அதில் பங்கெடுக்கின்ற பொழுது நிகழ்வது இதுதான். இயேசு நம் பாவங்களுக்கான தண்டனையை தன் உடலில் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை தருகின்றார். இந்த உண்மையை பேராயர் ஃபுல்டன் ஷீன் தனக்கேயுரிய விதத்தில் எடுத்துரைக்கின்றார். அவர் இவ்வாறு சொல்கின்றார்: ஒப்புரவு அருளடையாளத்தின் பொழுது குருக்கள் மற்றவர்களது பாவங்களை மன்னிக்க தங்களது கைகளை உயர்த்துகின்ற பொழுது அவர்களின் கைகளிலிருந்து இயேசுவின் இரத்தம் வழிந்தோடுகிறது. குருக்களாகிய நாங்களே இது குறித்து அதிகம் விழிப்புணர்வோடு இருப்பதில்லை. இயேசு தன் இரத்தத்தை சிந்தித்தான்
நம் பாவங்களை மன்னிக்கின்றார் என்கின்ற உணர்வுபூர்வமான தெளிவு நம்மிடம் இருந்தது என்றால் நாம் அதிர்ச்சியாலே இறந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்லுகின்றார். ஜெபம். இறைவா, எம்மீதான உமது பேரன்பை நாங்கள் எந்நாளும் எம் மனதில் இருத்த வரம்தாரும். ஆமேன். சொத்தை